ஸோ இருமுத்தூர் ஆறு என்ன ஊர் இது? இருமுத்தூர் தென்பண்ணை ஆறு கோயில், சிவன் கோயிலா? சிவன் கோயில் தான். சிவன் கோயில் ஆறு. ஐயோ, ஆப்போசிட்ல பிக் ஒன்லி இஸ் தேர். ஐயோ, ஆறு ஒரே டேமேஜாக இருக்குங்க பாரு, எவ்வளோ டஸ்ட்டு. ஆறுன்றது ஒரு காலத்தில் எவ்வளோ புனிதமாக இருந்துச்சு பாருங்கள். சாப்பிட்ற பிளேட் எல்லாம் அப்படியே இருக்குது. சிவன் கோயில் இருமுத்தூர் ஆறு. ஸோ ஒரு காலத்தில் அவ்வளோ அருமையாக இருந்த ஆறுகள் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஆற்றுக்கா குளிக்கிறது. இப்போ பாருங்கள், ஆற்றை பார்க்கும்போது தண்ணி வந்தால் மட்டும்தான் அழகாக இருக்கும். தண்ணி இல்லை, ஆற்றை பார்க்கவே கொடுமையாக இருக்காங்க பாருங்கள். வெறும் பன்றிகளே இருக்குது, பன்றிகள், நாய். ஸோ அசுத்தம். ஸோ கங்கை தான் சுத்தம் இல்லைன்றாங்க, இங்கே பார்த்தா அதுக்கு மேலே இருக்குது. எங்கம்மா? தண்ணிக்கிட்டேயா? பாரு 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 பாருப்பா. தண்ணி நிறைய போகும்போது பார்க்க அழகாக இருக்கும், மற்றபடி தண்ணி இல்லாத போது ஆறவே இருக்காது பாருங்க. ஸோ நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் படிப்போம் கங்கை ஆறு தான் புனித தன்மையை கெட்டுருச்சுன்னு. ஆனால் இங்கே பார்த்தா அதுக்கு மேலே இருக்குது. ஆற்றுலம்மா வேணாம், தண்ணியில் போய் கால் வைக்கிறது, வெறும் அழுக்க பாரு. டாகெல்லாம் தூங்குது. ஸோ ஆற்றுல தண்ணி வரும்போது மட்டும்தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ ஒரு மாதம் முன்னாடி நிறைய தண்ணி வந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவங்க இல்லை வேணாம் அந்த தண்ணிலலாம் கால் வைக்கக்கூடாது. அங்கே பாருங்கள், பன்றிகள் ஏதோ சாப்பிடுது. ஸோ வர மக்கள் வந்து சுத்தம்ன்றதே இல்லை. ஸோ நமக்கு என்ன அப்படின்ட்டு தான் எல்லாருமே செய்கிறாங்க. இந்த எவ்வளோ பேர் வராங்க. இந்த ட்ரெஸ்ஸு கவரை பாரு, எல்லாம் அப்படியே போட்டு போயிடறாங்க. அப்புறப்படுத்தலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலைகளை செஞ்சாங்கன்னா எல்லாமே சுத்தமாக இருக்கும். எல்லாரும் நமக்கு என்ன அப்படின்ட்டு தான் இருக்கிறாங்க பாருங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு இதாக இருக்கு. கரடி இல்லைம்மா, அது பேர் பன்றி. ஸோ ஆறு. ஸோ நாம் சோசியலில் படிக்கும்போது ஆற்றங்கரைகள் தான் என்னது, நாகரிகங்களின் தொட்டில் ஆற்றங்கரைன்னு படித்தோம். ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு டாகு தூங்குது. எல்லா டாகும் எல்லாமே. ஸோ இந்த தண்ணியில் கால் வைக்கிறதுக்கு ரொம்ப என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. தே ஆர் ஃபைட்டிங், பிக்ஸ் ஆர் ஃபைட்டிங். ஸோ ஆறுகளின் இன்றைய நிலை. அங்கே பாரு, அந்த பன்றி. இந்த டாக்ஸ் ஆர் பிளேயிங். ஸோ மக்கள் வராங்க, அவங்க உணவுகளை சாப்பிட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த டாக் ஒரு காலத்தில் செல்லமாக ஒரு வீட்டிலேருந்து இருக்கும். இப்போ யாருக்கும் அது ஒரு இது பராமரிப்பு இல்லாமல் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுது. பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஆனால் ஆற்று தண்ணியை பார்க்கும்போது அழகாக இருக்குது. பட் போகிற வழியை பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் போய் பாருங்கள், ரொம்ப ஒரு பார்க்கவே வேறு வழி இல்லாமல் தான் மக்கள் வராங்க. ஸோ குளிச்சுட்டு போகிறாங்க. அந்த இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்குன்னு சொல்லுவாங்களே, ஸோ முடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக இங்கே வராங்க. இதுதான் இன்றைய ஆறுகளின் நிலைமை. தமிழ்நாடு ஆறுகள், எல்லா ஆறுகளுடைய நிலைமை இதுதான். மழை வரும்போது, தண்ணி வரும்போது அழகாக இருக்கும். மற்ற நாட்களில் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது.